அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு கொஞ்சம் கனமானது, ஆனா ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சாலே நம்ம எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்படுறோம். மதியம் ஒரு 12 மணிக்கு வெயில்ல ஒரு 5 நிமிஷம் நம்மளால நிக்க முடியுமா? இல்ல சமையல் செய்யும்போது கை தவறி நெருப்புல பட்டுட்டா அந்த எரிச்சல் தாங்க முடியுமா? இந்த உலகத்துல இருக்கிற ஒரு சின்ன நெருப்புக்கே நம்ம இவ்வளவு பயப்படுறோம். ஆனா இதையெல்லாம் விட பல மடங்கு பயங்கரமான, யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு நெருப்பு இருக்கு தெரியுமா? அதுதான் நரக நெருப்பு. இன்னைக்கு நாம அந்த நரகத்துல என்ன நடக்கும், அங்க இருக்கிற வேதனைகள் எப்படி இருக்கும்னு ஹதீஸ்கள் மற்றும் குர்ஆன்ல இடம்பெற்றிருக்கிற விஷயங்களை கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். முதல்ல ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வீடுகள்ல பயன்படுத்துற நெருப்பு இருக்கு இல்லையா? இது நரக நெருப்போட ஒப்பிடும்போது வெறும் 70ல ஒரு பங்கு தானா. அல்லாஹுவோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை தெளிவா சொல்லியிருக்காங்க. கற்பனை பண்ணி பாருங்க, இந்த பூமியில இருக்கிற எல்லா எரிமலைகளையும் ஒன்று சேர்த்து சூரியனோட வெப்பத்தையும் அதுல இறக்கினாலும் அது நரக நெருப்போட ஒரு சின்ன துளிக்கு தான் சமம். நரகத்துல எல்லா பக்கமும் நெருப்பு தான். முன்னாடி நெருப்பு, பின்னாடி நெருப்பு, ஏன் நம்ம குடிக்கிற பானம், சாப்பிடுற உணவு எல்லாமே நெருப்பா தான் இருக்கும். நரகத்துக்கு போறவங்களோட உடல் அமைப்பு இந்த உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்காது. அல்லாஹு அவங்களோட உடலை ரொம்ப பிரம்மாண்டமா மாத்திருவான். எதுக்காக தெரியுமா? அந்த வேதனை அதிகமா கிடைக்கணுங்கிறதுக்காக. ஒரு நரகவாதியோட ஒரு கடவாய் பல்லு மட்டும் உஹது மலையை விட பெருசா இருக்குமா. யோசிச்சு பாருங்க, பல்லே அவ்வளவு பெருசுனா அந்த மனுஷனோட உடம்பு எவ்வளவு பெருசா இருக்கும். அவங்க உட்காரக்கூடிய இடம் மக்காவுக்கும் மதினாவுக்கும் இடையில் இருக்கிற தூரம் அளவுக்கு பெருசா இருக்கும்னு ஹதீஸ் சொல்லுது. அவங்க தோலோட தடிமன் கூட ரொம்ப அதிகமா இருக்குமா. ஒரு தடவை தோல் நெருப்புல கருகி அழிஞ்சா அல்லாஹு உடனே வேற தோலை மாத்துவான். வேதனையை அவர்கள் சுவைக்கட்டும் அப்படின்னு அல்லாஹு குர்ஆன்ல சொல்றான். அடுத்து அங்க இருக்கிற பசியும் தாகமும். நரகத்துல இருக்கிறவங்க பசி தாங்க முடியாம நரகத்தோட காவலர் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட அழுது கதறுவாங்களாம். பல வருஷம் பல வருஷம் அழுகைக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கிற உணவு என்ன தெரியுமா? ஜக்கூம் அப்படின்ற ஒரு மரம். அந்த மரத்தோட கிளைகள் சைத்தானோட தலை மாதிரி இருக்குமா. அதை சாப்பிட்ட உடனே அவங்க வயித்துல ஈயத்த காய்ச்சி ஊத்துன மாதிரி கொதிக்க ஆரம்பிக்குமா. பசிக்கு அடுத்து தாகம் எடுக்கும்போது தண்ணீர் கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு முன்னாடி வர பானம் என்ன தெரியுமா? நரகவாசிகளோட சீலும் ரத்தமும் கலந்த கொதிக்கிற தண்ணி. அந்த பாத்திரத்தை முகத்துக்கு பக்கத்துல கொண்டு வந்தாலே முகம் கருகி விழுந்துருமா. அதை அவங்க குடிக்கும்போது அவங்க குடல் எல்லாம் துண்டு துண்டா அருந்து போயிடும். சகோதரர்களே, இதையெல்லாம் கேட்கும் போதே நமக்கு நடுக்கமா இருக்குல்ல. நரகத்துல இருக்கிறவங்க சொர்க்கவாதிங்க கிட்ட உங்களுக்கு அல்லாஹு கொடுத்த தண்ணியிலையோ உணவிலையோ எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்கன்னு கெஞ்சுவாங்களாம். ஆனா நிச்சயமா அல்லாஹு இதை காஃபிர்களுக்கு அறாமாக்கி விட்டான் அப்படின்னு பதில் வரும். ஏன்னா அவங்க உலக வாழ்க்கையில மார்க்கத்தையே ஒரு விளையாட்டா நினைச்சவங்க. அல்லாஹுவை மறந்தாங்க. நாம எப்படி அல்லாஹுவை மறந்தோமோ அதே மாதிரி அவனும் நம்மளை கைவிட்டுருவான்னு குர்ஆன் எச்சரிக்குது. இந்த வீடியோவோட நோக்கம் யாரையும் பயமுறுத்துறது இல்லைங்க. மாறா நாம எல்லாரும் திருந்தணுங்கிறது தான். இன்னும் காலம் இருக்கு. நம்ம செஞ்ச பாவங்களுக்கு அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்போம். யா அல்லாஹ் எங்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாத்துன்னு மனமுருகி துஹா செய்வோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.